ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம். அதில் 2வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம். பயிற்சி 2.2ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் 3வது 4வது கொஷனுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3வது கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துக்கிறாங்க. பின்வரும் அட்டவணையில் உள்ள வடிவங்கள் மற்றும் உருவங்களின் மதிப்பை காண்க, மேலும் அவற்றின் கிடைமட்ட மற்றும் செங்குத்து வரிசையின் கூடுதலை சரிபார்க்காக நம்ம இதோட மதிப்பு ஒன்றுத்துக்கு என்ன மதிப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல விடுபட்டது நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 4மே ஸ்டார் கொடுத்துக்கிறாங்களா. அப்போது ஸ்டாருனா 32ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஸ்டாரோட மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு 4 ஸ்டார் 32ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது 4 ஸ்டாருன்னு வரைஞ்சிக்குவாங்க. 4 ஸ்டார் எவ்வளோ, 32ன்னு சொல்லிடலாம். அப்போது இது பெருக்கல்ல இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஸ்டார் அப்படியே இருக்கும். இந்த ஸ்டார் அப்படியே 4 பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். 32/4. அப்போது இது வகுத்திங்கன்னா 1 4 4 8 4 32. அப்போது ஒரு ஸ்டாரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 8. அப்போ 8 இது கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டாரோட மதிப்பு 8. அப்போ பாருங்கள், ஸ்டாரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. அடுத்தது பாருங்கள், இதில் 2 ஸ்டார் கொடுத்துக்கிறோம். இதில் 2 முக்கோணமோட மதிப்பு 36ன்னு சொல்லிடுறோம். அப்போ 2 ஸ்டார் பெருக்கல் 2 முக்கோணம் இது கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள், 2 பெருக்கல் ஸ்டாரு 2 பெருக்கல் முக்கோணம். அப்போது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 36. அப்போது 2 பெருக்கல் ஸ்டாரோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 8. அப்போ 8 கூட்டல் 2 முக்கோணம் அப்படியே இருக்கட்டும், 36. அப்போ 2 8 பெருக்குனிங்கன்னா எவ்வளோ, 16 கூட்டல் 2 முக்கோணம் = 36. இங்கே இது பாருங்கள், கூட்டலில் இருக்குதுங்களா, அந்த சைடு போச்சுன்னா கழித்தல்லாம் மாறிடும். அப்போது 2 முக்கோணம் = 36 கழித்தல் 16. அப்போது 2 முக்கோணம் = 36ல் 16 போச்சுன்னா எவ்வளோ, 20. அப்போது இந்த 2 இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ முக்கோணம் = 20/2. அப்போது இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 2 20ன்னு வரும். இப்போ முக்கோணம் = 10. அப்போது ஒரு முக்கோணத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா 10. அப்போது நம்ம ஸ்டாரோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், முக்கோணத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பொம்மையோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பொம்மை பாருங்கள், 2 ஸ்டார் இருக்குது, 2 பொம்மை இருக்குது. இது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 3வது 2 ஸ்டாரு பெருக்கல் 2 பொம்மை படம் கொடுத்துருந்தாங்களா, இதோட மதிப்பு எவ்வளோ, 30ன்னு சொன்னால். ஸ்டாரோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும், எவ்வளோ கண்டுபிடிச்சா 8. அப்போது 2 பெருக்கல் 8 இது கூட்டல் வர நடுவில் கூட்டல் 2 பொம்மை படம் = 30. 2 8 எவ்வளோ, 16 கூட்டல் 2 பொம்மை = 30. இந்த 16 இங்கே கூட்டலில் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தல்ல மாறும். அப்போது 2 பொம்மை படம் = 30 கழித்தல் 16. அப்போது 30ல் 16 கழிச்சிங்கன்னா மீதி 14. அப்போது பொம்மை படம் 30ல் 16 போச்சுன்னா 14. அப்போ 2 இங்கே பெருக்கல் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ பொம்மையோட படம் = 14/2. அப்போ 1 2 2 7 2 14. அப்போது பொம்மை படத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா 7. அப்போது இது வச்சு அந்த கட்டத்துக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இந்த செங்குத்துக்கு அவங்களுக்கு கிடைமட்டத்துக்கு இந்த சைடு கொடுத்துட்ருக்காங்க, செங்குத்து இங்கே 1 கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம இதோட மதிப்பு இங்கே போடணும் ஆன்சரு. ஸ்டாரோட மதிப்பு 8ங்களா, முக்கோணத்தோட மதிப்பு 10, பொம்மையோட மதிப்பு 7. அப்போது இது மொத்தமே கூட்டினிங்கன்னா பாருங்கள், 8ம் 10 கூட்டினிங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக நான் சின்னதாக போட்டு காமிக்கிறேன், புரிஞ்சுதுங்களா. 8ம் 10 கூட்டினிங்கன்னா 18, 18ஓட 7 கூட்டினிங்கன்னா 25, 25ஓட 7 கூட்டினிங்கன்னா 32. அப்போ இதோட ஆன்சர் 32. இது பாருங்கள், ஸ்டாரோட மதிப்பு 8, பொம்மையோட மதிப்பு 7, இதோட மதிப்பு 10, இதோட மதிப்பு 7. பாருங்கள், 8 7னா 15, 15ஓட 10னா 25, 25ஓட 7னா 32. அப்போ இது கூட 32. இப்போ இந்த சைடாக நம்ம கூட்டணும். பாருங்கள், இதோட மதிப்பு பாருங்கள், இது 7, இது 8, இது 10, இது 7. அப்போ பாருங்கள், 7ம் 8 கூட்டினிங்கன்னா 15, 15ஓட 10 கூட்டினிங்கன்னா 25, 25ஓட 7 கூட்டினிங்கன்னா 32. அப்போ இது கூட 32. அடுத்தது பாருங்கள், பொம்மையோட மதிப்பு 7, முக்கோணம் 10, இது 7, இது 10. பாருங்கள், 7ம் 10னா 17.
17ஓட 7னா 24, 24ஓட 10னா 34. மறுபடியும் பாருங்கள், ஸ்டாரோட மதிப்பு 8, முக்கோணத்தோட மதிப்பு 10. 10 8 கூட்டிங்கன்னா 18, 18ஓட 7 கூட்டிங்கன்னா 25, 25ஓட 7 கூட்டிங்கன்னா 32. பாருங்கள், இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா 2 சைடுமே பாருங்கள். இது கூட்டினீங்கன்னா என்ன வருது? 6 2 கூட்டினீங்கன்னா 8, 8ஓட 2 கூட்டினீங்கன்னா 10க்கு 0 மீதி 1. 1 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 3 கூட்டினீங்கன்னா 7, 7ஓட 3 கூட்டிங்கன்னா 10, 10ஓட 3 கூட்டினீங்கன்னா 13. அப்போ 130ன்னு வரும். அதே இந்த சைடு கூட்டினீங்கன்னா கூட அதே ஆன்சர் தான் வரும். பாருங்கள், 2 2 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 4 கூட்டினீங்கன்னா 8, 8ஓட 2 கூட்டினீங்கன்னா 10க்கு 0 மீதி 1. 1ஓட 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 3 கூட்டினீங்கன்னா 7, 7ஓட 3 கூட்டினீங்கன்னா 10, 10ஓட 3 கூட்டினீங்கன்னா 13. அப்போ இந்த சைடு கூட்டினீங்கன்னா கூட 130 தான், இந்த சைடு கூட்டினீங்கன்னா 130 தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அங்கே எல்லாத்துக்கும் மதிப்பு போட்டு இது ஸ்டாரோட மதிப்பு எவ்வளோ? 8, இதுவும் 8. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் 3வதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க? பின்வரும் அட்டவணையில் கால்புடி கபடி விளையாட்டு தொடர் போட்டியில் வெற்றி பெற்ற 8 அணிகளின் முடிவுகளை கொடுக்கப்பட்டுள்ளன. அணிகள் சொல்லியிருக்காங்க 8 போட்டினான் தான். அதில் பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கை, வெற்றி பெற்ற போட்டிகள், தோல்வி அடைந்த போட்டிகள்னால் நம்ம இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிங்கன்னா, பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கையும் அதுலேருந்து வெற்றி பெற்ற போட்டிகள் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா தோல்வி அடைந்த போட்டிகள் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அந்த மாதிரி தான் பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கைனா = வெற்றி பெற்ற போட்டிகள் கூட்டல் தோல்வி அடைந்த போட்டிகள், அந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லைன்னா பங்கேற்ற போட்டிகளின் எண்ணிக்கையும் வெற்றி பெற்ற போட்டிகள்லேருந்தே நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா தோல்வி அடைந்த போட்டிகள் உங்களுக்கு கிடச்சிடும். 2 ஃபார்மில் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் ஒரு ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஆன்சர் ஒரு அணி பங்கேற்ற மொத்த போட்டிகள் = வெற்றி பெற்ற போட்டிகள் கூட்டல் தோல்வி அடைந்த போட்டிகள். அப்போது ஃபஸ்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அணிகள் இது கண்டுபிடிக்கணும்னா இது ஒரு பங்கேற்ற மொத்த போட்டிகள்னால் இது. அப்போது 8 = 5 கூட்டல் கே. அப்போது கே இங்கே இருக்கட்டும், 5 வந்து கூட்டல் இருக்குதுங்களா, அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போது 8 கழித்தல் 5 = கே. அப்போது 8ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 3. அப்போது 3 கேவோட மதிப்பு அப்போது 3. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து இது ரெண்டாவதும் அதே தான். 7 = 6 கூட்டல் எம். அப்போது இங்கே 6 வந்து கூட்டல் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போது 7 கழித்தல் 6 = எம். 7ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 1. அப்போது எம்மோட மதிப்பு 1. அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவதுனா இது வந்து n = 4 கூட்டல் 6. மேலே இருக்கிறது = இடது பக்கமாக வரும். 2 கீழே இருக்கிறது வந்து நம்ம கூட்டிடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ பாருங்கள், n = 4 கூட்டல் 6. அப்போது n = 4 6 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 10. அப்போ என்னோட மதிப்பு வந்து 10. அடுத்தது பாருங்கள், டி வந்து ஏ கொடுத்துக்கிறாங்க இங்கே. அப்போது ஏ = என்னென்ன கூட்டணும்? இது 2. அப்போது 7 கூட்டல் 2. அப்போது ஏ = 7 2 கூட்டினீங்கன்னா 9. அப்போ இதோட மதிப்பு 9, ஏவோட மதிப்பு. அப்போது அடுத்தது பாருங்கள், இது சொல்லியிருக்காங்க. நான் இங்கே பக்கத்தில் போகிறேன். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஏ அணி, இது பி அணி, இது சி அணி, இது டி அணி, அதுக்கப்புறம் இ அணிக்கு பார்த்திங்கன்னா 9 = பி கூட்டல் 3. அதே பாருங்கள், இங்கே கூட்டல் 3ல் இருக்குதுங்களா, பி 3 இன்சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போது 9 கழித்தல் 3 = பி. 9ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 6. அப்போது பி = 6. அப்போ ஈயோட மதிப்பு 6. அதுக்கப்புறம் எஃப்
எஃப்க்கு பார்த்தீங்கன்னா 10 = 6 கூட்டல் சி. 6 கூட்டல் சி. அதே பாருங்கள் 6 இங்கே கூட்டல் இருக்குது, இன்சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும். 10 கழித்தல் 6 = சி. 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ? 4. அப்போ 4 சி. அதுக்கப்புறம் எஃப்க்கு அப்புறம் ஜி கண்டுபிடிக்கணும். ஜியில் பாருங்கள் 8 = எக்ஸ் கூட்டல் 4. அதே பாருங்கள் கூட்டல் 4ல் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலில் மாறும். அப்போ 8 கழித்தல் 4 = எக்ஸு. அப்போ 8ல் 4 போச்சுன்னா 4 எக்ஸு. அதுக்கப்புறம் ஹெச்சா கடைசியாக ஹெச்சுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா y = 3 கூட்டல் 6. அப்போது y = 3 6 கூட்டிங்கன்னா எவ்வளோ? 9. அப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு கேவோட மதிப்பு என்னது? 3. k = 3. அடுத்தது m = 1. அதுக்கப்புறம் n = 10. அதுக்கப்புறம் a = 9. அதுக்கப்புறம் b = 6. c = 4. x = 4. y = 9. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 4வது ஆன்சர். இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும்.